Hi guys, welcome to Samayal. நம்ம இன்னைக்கு என்ன ரெசிபி வீடியோ பார்க்க போறோம்னா பெப்பர் சிக்கன் எப்படி செய்யறதுன்னு இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு தேவையான பொருள் என்னென்னன்னு பார்த்திரலாம் வாங்க. 2 டேபிள்ஸ்பூன் சோம்பு, 2 டேபிள்ஸ்பூன் சீரகம், 2 டேபிள்ஸ்பூன் மிளகு, 4 வரமிளகாய், கொஞ்சமா கருவேப்பிலை, 3 பெரிய சைஸ் வெங்காயம் நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்ததாக நம்ம பெப்பர் சிக்கன் செய்யறதுக்கு இந்த பொருள் எல்லாத்தையும் நல்லா வறுத்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து பொடி பண்ணி வச்சுக்கோங்க. ஒரு 2 மினிட்ஸ் அதை வறுத்தா போதும். அதை எல்லாத்தையும் வறுத்துட்டு மிக்சியில் போட்டு நல்லா பவுடராக அரைச்சி வச்சுக்கோங்க. பெப்பர் சிக்கன் நான் குக்கரில் செய்கிறேன். உங்களுக்கு தேவைப்பட்டதுன்னா நீங்கள் வடைச்சட்டியில் கூட செஞ்சு பார்க்கலாம். நான் குக்கரை செஞ்சு பார்க்க. குக்கர் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. இப்போது அதில் தேவையான அளவு ஆயில் ஊற்றிக்கோங்க. ஆயில் நல்லா ஹீட் ஆகிடுச்சு. அதில் 4 பச்சை மிளகாவை போட்டுக்கோங்க. அடுத்ததாக நறுக்கி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ ரெண்டையும் நல்லா வதக்கி விடுங்க. வெங்காயம் ரொம்ப வதங்கணும்னு அவசியம் இல்லை, கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆனால் போதும். அடுத்ததாக நான் கொஞ்சமாக கருவேப்பிலையை அதில் ஆட் பண்ணி எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டுக்கிறேன். நிறைய பேர் வீடியோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் வீடியோ பார்க்கும்போது சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள். வெங்காயம் பார்த்திங்கன்னா நல்லா கலர் சேஞ்ச் ஆகிடுச்சு. இப்போது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நான் இதில் 2 ஸ்பூன் ஆட் பண்ணுறேன். போட்டு எல்லாத்தையும் கிளறி விட்டுக்கோங்க. இது பார்த்திங்கன்னா நான் பெப்பர் சிக்கனுக்காக 1/2 கிலோ சிக்கன் ஆல்ரெடி வாஷ் பண்ணி ரெடியாக எடுத்து வச்சுருக்கேன். வாஷ் பண்ணி வச்சுருக்க சிக்கனை இந்த வெங்காயத்தோடு போட்டு நல்லா வதக்கி விடலாம். வதக்கின அப்புறம் தண்ணி நீங்கள் எதுவும் ஆட் பண்ண தேவையில்லை. நல்லா இஞ்சி பூண்டு ஸ்மெல் பச்சை வாசம் போகிற வரைக்கும் சிக்கனை அதில் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. அடுத்ததாக நாம் இந்த பவுடரை அரைச்சி வச்சாச்சு, ரெடியாக எடுத்து வச்சுருக்கோம். பெப்பர் சிக்கனுக்காக நீங்கள் மசாலா எதுவும் கடையில் வாங்க தேவையில்லை. நம்ம முதல்ல பார்த்த பொருட்களை வச்சு மசாலா ரெடி பண்ணிக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் கொஞ்சம் தண்ணி விட்ட மாதிரி இருக்குது. நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை இதில் போட்டுக்கலாம். உங்களுக்கு காரம் அதிகமாக தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் மிளகு இன்னும் கொஞ்சம் அதிகமாக போட்டு பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க மசாலாவை போட்டு நல்லா பரட்டி விட்டுக்கலாம். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுக்கோங்க. நம்ம அரைச்சி போட்ட மசாலா நல்லா சிக்கனில் எல்லாத்துலேயும் ஸ்ப்ரெட் ஆகுற மாதிரி எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. அடுத்ததாக தேவையான அளவு உப்பு. இப்போ பார்த்தீங்கன்னா சிக்கன் அந்த மசாலாவோட நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த சமயம் கொஞ்சம் தேவையான அளவு தண்ணீர் நீங்கள் ஊற்றிக்கலாம். ஒரு 2 நிமிஷம் அதை நல்லா கொதிக்க விட்டுருங்க. இப்போ பார்த்தீங்கன்னா அது நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நான் இதை மூடி வச்சுட்டேன். அதிகமாக விசில் விட தேவையில்லை, ஒரு விசில் விட்டால் போதும். சூப்பரான பெப்பர் சிக்கன் ரெடி ஆயிடுச்சு. லாஸ்ட்டாக உங்களுக்கு கொத்தமல்லி தேவைப்பட்டதுன்னா அது சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி இந்த சிக்கனோட ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு புதுவிதமான டேஸ்ட்டாக இருக்கும். உங்கள் வீட்லேயும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். நம்ம இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.